இந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் வச்ச மரங்க. இதே மாதிரி தான் நம்ம இந்த ரோடே பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே பூத்து குலுங்க போகுதுங்க. வணக்கம், நான் க்ரீன் வாய்ஸ்லேருந்து ஜிபி கார்த்திக் பேசுகிறேங்க. இந்த நீங்கள் பொள்ளாச்சி பாலக்காடு ரோடு பார்த்திங்கன்னா விரிவாக்கத்துக்காக பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் மரங்களெல்லாம் வச்சுருந்தோம். அது பார்த்திங்கன்னா எல்லாமே வெட்ட வேண்டிய சூழ்நிலையாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் மீடியாவில் ஃபுல்லாக ஒரு பொள்ளாச்சி ஒரு பசுமையாக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட நாங்கள் தபோபிய ரோசியான்னு சொல்லிட்டு ஒரு 30 அடிக்கு ஒரு மரத்தை நாங்கள் நட்டினோம். இது நடுற போது பயங்கர சிரமத்தோடு தான் நட்டி இன்றைக்கி வளர்த்திட்டு வர்றோம். இந்த மரத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் பெங்களூர்லாம் நிறைய பக்கம் பார்த்துருக்கலாம். இது தபோபிய ரோசியாங்க. இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தோஷம் இருக்குங்க. பார்த்திங்கன்னா என்னோடய சந்தோஷம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் நட்டி அதுக்கப்புறம் இந்த பூக்கள் பூக்கும் போது தான் உண்மையான சந்தோஷமே கிடைக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பாலக்காடு ரோட்டில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஒரு பிங்க் பூவாகவே இந்த இருக்க போகுது இன்னும் 2 வருஷத்தில். இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா நடுறப்போ ரொம்ப சிரமப்பட்டு தான் நட்டினோம். இதுக்கு மெயினாக நாங்கள் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது பொதுமக்களுக்கும் நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி என்னோடய நண்பர்களுக்கும் என்னோடய தம்பி தங்கச்சி அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மரங்கள் நட்டி எப்படி நம்ம தண்ணி ஊற்றி பராமரிக்கணும்னு ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்தது. அதுக்காக நாங்கள் ஏஆர்பி பள்ளி குழுமத்துக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவங்க தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக இந்த மரத்துக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு வளர்த்திக்கிறாங்கன்னா அவங்க மெயின் காரணமாக இருக்கும். இது ஏன் நான் இந்த மரங்கள்லாம் வளர்த்த சொல்கிறேன் அப்படின்னா, வருங்காலத்தில் நம்ம குழந்தைகளுக்கு சுற்றுச்சூழல் கல்வி பற்றி கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பசுமை புரட்சி பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மரங்கள் நடுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 இளைஞர்கள் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பசுமை புரட்சி ஏற்படுத்துங்க. ஏன்னா இது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா தொடர்ந்து 15 கிலோமீட்டர் 1500 மரங்கள் நட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்திங்கன்னா 2018 ஆண்டுக்கான சமூக சேவை அவார்டு எனக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்டது மரங்கள் வளர்த்துறதுக்காக. எனக்கு அதே ஒரு தூண்டுகோலாக ஆகி 2003 பார்த்திங்கன்னா இந்த மரம் நடும் பணியை இந்த பொள்ளாச்சி பகுதியில் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக நாங்கள் பொள்ளாச்சி பாலக்காடு ரோடு நல்லா ஒரு பசுமையை பண்ணணுங்கிற இதில் தான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோங்க. இது மாதிரி நீங்களும் அவங்கவுங்க கிராமத்தில் ஒரு 4 இளைஞர்கள் இருந்தால் போதுங்க. நம்ம நிறைய பேர் வேண்டியதில்லை. 4 இளைஞர்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பசுமை புரட்சி பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம்.